ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குல்ஃபி ஐஸ் எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக, மில்க் மேட் ஒரு கப் எடுத்துருக்கேன், பால் பவுடர் ஒரு கப், ஏலக்காய் மாவு, பாதாம் ஒரு 10, கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சுகர் 4 டேபிள் ஸ்பூன். பால் வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா பாயில் ஆகணும், திக்னஸ் வரணும். 1/2 லிட்டர் மில்கில் தான் நம்ம செய்கிறோம். மில்க் மேட் ஆட் பண்ணுறதால இன்னும் நம்மளுக்கு இன்னும் குவான்டிட்டி அதிகம் ஆகும். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, கார்ன்ஃப்ளவரும் அதில் போட்டுடலாம், மில்க் பவுடரும் அதிலே போட்டுடலாம். அது நல்லா பால் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டி வரக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் அதிகமாகவும் போடாதீங்க, இல்லைன்னா நல்லா வளவலன்னு வந்துடும். இந்த ஸ்ட்ரக்சர்லேயே நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். பால் நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பால் பவுடர், கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் ஊற்றிடலாம். நம்ம மில்க் பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் அப்படியே போட்டோன்னா கட்டி ஆகிடும், மிக்ஸ் பண்ணவே முடியாது. அதனால கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம கலந்து விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்கும். நல்லா கலந்து விடுங்க, எவ்வளோ முடியுமோ கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. சிம்லேயே வச்சுருங்க, ஹை ஃப்ளேம் பண்ணாதீங்க. ஏலக்காவை நான் வந்து சுகரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும் ஃப்ளேவர். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, விடாதீங்க.
கடையில் வாங்குற குல்ஃபி மாதிரியே இருக்குங்க. இப்போ ஐஸ்கிரீம் மோல்டில் நம்ம ஊற்றிடலாம். இது நான் ரெண்டுமே கிளப் ஃபேக்ட்ரியில் வாங்கினேன். அந்த லிங்க் முடிஞ்சால் நான் கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா நான் வாங்கி 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஊற்றுறது தான் கொஞ்சம் கஷ்டம். பார்த்து ஊற்றுங்க, மேலெல்லாம் இதாகும். இப்போ நான் அதில் பிஸ்தா ஊற்றிட்டேன். இதில் வந்து நான் பாதாம் போடுறேன். நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பாக கிடைக்குதுங்க. கொஞ்சமாக பால் இருந்துச்சு, அது அவள் குடிக்கிறதுக்கு வேணும்னதால பாப்பாவுக்கு சரி அப்படியே கொடுக்க அப்படியே ஊற்றி வச்சிட்ருக்கேன். அந்த ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். 8 hours இருக்கணும். ஈவினிங் செஞ்சோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட நம்ம எடுக்கலாம். எடுத்த உடனே நம்ம ஐஸ்கிரீம் ரிமூவ் பண்ணால் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் வச்சிடலாம். ஒரு 5 minutes ரிமூவ் பண்ணால் அது வந்துடும். Yummy? Tasty. Oh, thank you, Dachalam. Share my mom channel. Subscribe our channel. Press the bell button. Thank you. Bye.